ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமேட்லஸ் தமிழ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம். இன்னைக்கு மான்வாவோட 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோக்குள்ள வந்த அசாசின் 2 பேத்துல ஒருத்தனை நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான். இன்னொருத்தனை துரத்தி போகும்போது அந்த சிட்டில வச்ச ட்ராப்ல நம்ம ஹீரோ மாட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த சிட்டில நம்ம ஹீரோவை இந்த குயிங் ஃபெங்க என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியும், இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜெயில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சிட்டி லார்டு ஒரு துரோகி இருப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம சர்வன்ட் ஒரு பொந்துல இருந்து வரான். அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். ஏய் நீ எப்பறம் இதுல இருந்து வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அப்ப நம்ம சர்வன்ட் சொல்றான், எதுக்கு மாஸ்டர் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ நான் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம சர்வன்ட் சொல்றான், யங் மாஸ்டர் நீங்க சிட்டி லார்டோட மேன்ஷன்ல 2 ராயல் மெம்பரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம சர்வன்ட் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஓ இந்த பிரச்சனையில என்ன மாட்ட வைக்க பாக்குறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த சிட்டி லார்டு இவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சிட்டி லார்டு இந்த நாட்டோட ராஜா கிட்ட போய், நம்ம 2 ராயல் கார்ட்ஸை அந்த குயிங் ஃபேமிலியில இருந்த சோல்ஜர்ஸ் தான் கொண்டு இருப்பாங்க, அவங்க ரொம்பவே சைலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த குயிங் ஃபேமிலியோட யங் மாஸ்டரான குயிங் ஃபெங்கும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சிட்டி லார்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கிங் என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம காட்டல. அப்ப நம்ம சர்வன் சொல்றான், யங் மாஸ்டர் வாங்க அந்த டனல் வழியே நம்ம சீக்கிரமா வெளியே போயிடலாம். இப்ப கார்ட்ஸ் வந்து ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க, இதுதான் நமக்கு சரியான டைம், இதை விட்டா நம்மளால தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு அந்த சர்வன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் எந்த ராயல் கார்ட்ஸையும் கொல்ல கிடையாது, அதனால நான் எங்கேயும் வரப்போறதில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், ஏன் மாஸ்டர் இந்த டைம்ல போய் இப்படி அடம் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் குயிங் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது, அதனால நான் எங்கேயும் வரப்போறதில்லை, நான் தலை நிமிர்ந்து தான் நடக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோ சர்வன்ட்டை உடனே வெளியே போட அப்படின்னு எட்டி வச்சுறான். நம்ம சர்வன்ட் அந்த டனலுக்குள்ள போயிடுறான். அப்ப அந்த பில்லெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஹீரோ மறைச்சிடறான். அந்த கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இங்க எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்க்ரோல் எடுக்கிறான். அந்த ஸ்க்ரோல் நம்ம ஹீரோட அப்பா தான் கொடுத்திருப்பாரு. குயிங் ஃபேமிலியோட கமாண்ட் இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, இப்போ நான் உபயோகப்படுத்தி தான் ஆகணும்னு நினைச்சிட்டு அந்த ஃபிளேரை ஷூட் பண்றான். அது ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி வானத்துல போய் கொடுக்குது. அந்த ஃபிளேர்ல குயிங் அப்படிங்கிற லெட்டர் வருது. அப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க என்ன சத்தம், அந்த ஃபிளேர் அந்த டஞ்சன்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த டஞ்சன் நோக்கி ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த டஞ்சனுக்கு சீக்கிரமாவே நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறான். அப்ப அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் ஹீரோவோட சோல்ஜர்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. யங் மாஸ்டர் நாங்க தான் குயிங் ஃபேமிலியோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க, நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நாங்க அதை செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு, இங்க யாரெல்லாம் பாடி டெம்பரிங் எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் என் முன்னாடி வாங்கன்னு சொல்றான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹீரோ முன்னாடி தலைவணங்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் காலையில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்போ ஒரு கார்டு வந்து நம்ம சர்வன்ட் சொல்றான், காலங்காத்தாலே யாருக்கோ ஏதோ ஒரு தீர்ப்பு வழங்க போனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வன்ட் அந்த கார்டை அடிச்சுட்டு, நீ என்ன நம்ம எங்க மாஸ்டர் செத்துட்டாருன்னு நினைக்கிறியா, அவர் கண்டிப்பா அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சர்வன்ட் சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், ஷியான் ஐனோர 30,000 கோல்டுக்கு வித்த ஜீனியஸ் கண்டிப்பா செத்துருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தண்டனை கொடுக்குற இடத்துக்கு நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும் ஓடியாந்துட்டே நினைக்கிறாங்க, நம்ம மாஸ்டர் கண்டிப்பா செத்துருக்க மாட்டாரு அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவன், காலங்காத்தாலேயே யாரோ ஒருத்தர் தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும், யங் மாஸ்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சா, நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களோட ஃபேஸ் கூட பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும் கதையை எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பாக்குறான், இங்க செத்து போனால இவங்களுக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சர்வன்ட்டை பார்த்து, ஏன்டா எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்களான்னு கேட்கறான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும், யங் மாஸ்டர் நீங்க என்ன சாகலையா அப்படின்னு கட்டி பிடிச்சி பாசமலையை பொழிகிறானுங்க. நீங்க எப்படி மாஸ்டர் அந்த ஜெயில இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சர்வன்ட் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ, நீங்க ஏன்டா என்ன போட்டு நெருக்கிறீங்க, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஹலோ கைஸ், இப்போ மான்வாவோட 12th எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ சர்வன்ட் அங்க கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். சர்வன்ட் அங்க திரும்பி பார்க்கறான். அங்க பார்த்தா அந்த தூக்குல தொங்கிட்டு இருக்குது அந்த சிட்டி லார்டு தான். அப்ப நம்ம சர்வன்ட், யங் மாஸ்டர் நீங்க எப்படி இதை தனியா பண்ணீங்கன்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ தான் இதை வச்சுதான் அப்படின்னு அந்த பேட்டில் கமாண்ட் எடுத்து காட்டுறான். அப்ப நம்ம சர்வன்ட், குயிங் ஃபேமிலியோட பேட்டில் கமாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ, அதே தான், இந்த பேட்டில் கமாண்ட் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணா 100 கிலோமீட்டருக்கு அந்தால இருந்தா கூட இதை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், அதெல்லாம் சரி மாஸ்டர், அந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க என்ன கொல்ல பார்த்தாங்க, அதனால அவங்களுக்கு கொல்ல சொல்லி கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் அந்த சிட்டி லார்டோட மேன்ஷன்ல இருந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த சிட்டி லார்டையும் கொண்டுட்டாங்க, எந்த ஒரு தடயத்தையுமே விட்டு வைக்கல. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்னோட அப்பா இந்த ஒரு பேட்டில் கமாண்ட் வாங்குறதுக்காக ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பேட்டில் கமாண்டை ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், இது இப்ப வெறும் பாக்ஸ் தான், இது இனிமே தேவைப்படாது அப்படின்ட்டு அந்த பேட்டில் கமாண்டை நம்ம ஹீரோ தூக்கி போட்டான். அப்ப நம்ம சர்வன் கேட்கறான், யங் மாஸ்டர் அந்த பைத்தியக்கார லிங்லாங்க என்ன பண்ணீங்க, அவன் தப்பிச்சு போயிட்டானான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ, அவனை எப்படி தப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த லிங்லாங்கோட தலையில ஒரு கட்டையை மாட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் நிறைய இன்னசென்ட் பீப்புள பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவன் கண்டிப்பா செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அங்க இருக்க அழுகி போன காய்கறி எல்லாத்தையும் தூக்கி அவன் மூஞ்சி மேல அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லிங்லாங், நான் தான் குயிஃபங்க மாட்ட வச்சேன், குயிஃபங் எதுவுமே பண்ணல,
இல்ல, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கான். இப்பதான் அந்த லிங்லாங் நல்லா காட்டுறாங்க. அவனோட பாதி உடம்பு செவுத்துல மாட்டிட்டு இருக்கு. அப்புறம் அவன் தலையிலயும் ஒரு கட்டை மாதிரி போட்டு வச்சிட்டாங்க. அப்ப நம்ம சர்வன்ட் அவனை பார்த்து இந்த பைத்தியக்கார நாய்க்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இவன் அந்த சிட்டில நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கான், அதனாலதான் இந்த மக்கள்லாம் இவன் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், யங் மாஸ்டர் இவன் எதுக்கு நான் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க, இவனையும் கொல்றது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல அந்த லிங் ஷாங்யூ அதான் அந்த லிங்லாங்கோட சிஸ்டர், அவ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவனை கொன்னுட்டா நம்ம குயின் ஃபேமிலிக்கும் அந்த லிங் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஒரு போர் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நான் குயின் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், இந்த சிட்டில கொண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லிங் ஃபேமிலி அப்புறம் யூ ஃபேமிலியால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நாம இப்ப தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த யூ ஃபேமிலிங்க இப்பதான் புதுசா சொல்றானுங்க, அது என்னன்னு தெரியல, நம்ம போக போக பார்க்கலாம். அப்புறம் நம்ம சர்வன்ட்டும் சோல்ஜர்ஸும், யங் மாஸ்டர் இவனை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் இவனை கொல்லக்கூடாதுன்னு மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிக்கிறானுங்க. பாக்குறதுக்கு பக்கா வில்லனுங்க மாதிரி இருக்கானுங்க. இவங்க இப்படி வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவங்களை பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சர்வன்ட்டையும் சோல்ஜர்ஸையும், உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட், யங் மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெரரா மூஞ்சி வச்சிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கே ஏதோ ஒரு டீமன் ஹியூமன் ஃபார்ம் எடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த லிங்லாங், அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு கத்தாடுறான். அதுக்கப்புறம் அந்த லிங்லாங் அடிச்சு முடிச்சு வட்டி நம்ம ஹீரோ என்னோட பிளானை ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த லிங்லாங் சொல்றான், அவனுங்க மனுஷனுங்களே இல்ல, கண்டிப்பா டெவில்ஸ் தான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நைட் அந்த லிங்லாங் காட்டுறாங்க, யாரோ 2 பேர் அந்த லிங்லாங் கிட்ட வராங்க. அப்ப அந்த லிங்லாங், நீங்க அந்த குயின் ஃபேமிலியோட பேட்டில் கமாண்ட் சோல்ஜர்ஸா, என்ன கொன்றாதீங்க அப்படின்னு கதறான். அப்ப அதுல இருந்த ஒருத்தன் சுத்தி தூக்கி நம்ம லிங்லாங் மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி வரான். அப்புறம் பார்த்தா அந்த லிங்லாங் தலைமையில இருந்த கட்டையை தான் உடைச்சிருக்கானுங்க. அப்புறம் அந்த கீழே விழுந்த லிங்லாங் தூக்கி, யங் மாஸ்டர் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், நாங்களும் உங்களோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னோட பேரு யுனிச்சியோ, அப்புறம் உங்க சிஸ்டருக்கும் தேர்ட் பிரின்ஸுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்காக தேர்ட் பிரின்ஸ் தான் உங்களை எஸ்கார்ட் பண்ணி கேபிட்டலுக்கு எங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த லிங்லாங் சொல்றான், அந்த குயின் ஃபங் தான் என்ன மாட்ட வச்சான், இப்ப எப்படி என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.